மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பழக்கருப்பையா அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி இருக்கார்ல, இவர் பார்த்தீங்கன்னா விஜயண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. தம்பி, மூத்தங்கிற வார்த்தையை சேர்த்துணும்ல, மூத்த அரசியல்வாதிலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படிப்பட்டதாக இருக்குது. அவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாருன்னா, விஜய் வந்து தனித்தலாம் நிற்கக்கூடாதுப்பா, தனித்தலாம் நின்னா விஜயகாந்த் மாதிரிலாம் காணாமல் போயிடுவார். விஜய் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அதிமுகவோட கூட்டணி வச்சிடணும், அதிமுகவோட கூட்டணி வைக்கலன்னா முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிறத கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாப்புல. இவருக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடம் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, மாநாட்டிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. டிஎம்கே விசஸ் டிவிகேங்கிறத மாநாட்டிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் விஜய் என்ன அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி பேசுகிறாருன்னா, அதுவும் மிரட்டல் தருவாயில் பேசுகிறாருன்னா, விஜய் என்ன காலியாயிருவார்னு சொல்லி பேசுகிறாருன்னா அவர் எப்படி சும்மா விட்டு போக முடியும்? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்டேட்மெண்ட்டு 100% தப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நமக்கான ஆலோசனைகளை இவ்வளோ ஆக்ரோஷமாக பழக்கருப்பை அவர்கள் பேசுகிறாங்கல்ல, அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் விஜய் காலின்னு பேசுகிறார்ல, அந்த வார்த்தை தான் இந்த வீடியோ முழுக்க உங்கள்கிட்ட நான் பேச போகிறதுக்கு காரணம். இவ்வளோ பெரிய ஆலோசனை நீங்கள் எங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் யாருங்கிறத நாங்கள் தேடி பார்ப்போம்ல. இவர் இது வரைக்கும் 9 கட்சி மாறியிருக்கார் மக்களே. இந்த 9 கட்சியில் முதல்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஆரம்பித்து, நிறுவன காங்கிரஸில் ஆரம்பித்து, ஜனதா கட்சியில் ஆரம்பித்து, ஜனதா தளத்தில் ஆரம்பித்து, திமுகவுக்கு போய், அதுக்கப்புறம் மதிமுக வைகோவர்களோட மதிமுக போய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிமுகவில் பயணிக்கும் போது ஷோ அவர்கள் பேச்சை கேட்டு 2010 அதிமுக வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து நீக்கப்பட்டு, அம்மையார் அவர்களால் நீக்கப்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக போய் திமுகவை மிக கடுமையாக பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி, திமுக காரங்களால் புதுவெளியில் அடி வாங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வந்திருக்காரு. மக்கள் நீதி மையம் வந்து கமலஹாசன் அவர்களோட செயல்பட்டு, அதுக்கப்புறம் கமலஹாசன் அரசியலில் அதிருப்தி அடைஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கழகத்தில் இருந்து கொண்டு 2026 தேர்தலில் விஜய் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஆலோசனை இவர் கொடுக்குறாரு. இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காருல்ல, அப்போ அரசியலில் பயங்கரமான உயரங்கள் போயிடுவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ இருக்கார். அந்த ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணல. 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரை கட்சி விட்டு நீக்கிறாங்க. கட்சி விட்டு நீக்கணும்னா பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவியும் பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டார். இவர் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் களத்தில் ஒரு கொள்கை, ஒரு பற்று எதுவுமே கிடையாது. சந்தர்ப்பவாத அரசியல் பேசி, சுயநல அரசியல் பேச்சு 9 கட்சி மாறி இன்னைக்கு விஜய் உட்காந்து ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன காரணம்னா, 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒத்த சீட்டு வாங்குறதுக்காண்டி இவர் ஐடியா பண்ணுறாரு. ஒத்த சீட்டு வாங்குறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அதிமுக கீழே தான் விஜய், அதிமுக கீழே தான் விஜய்ங்கிற ஆலோசனையை கொடுக்குறாரு. இவரோட நோக்கம் முதல்ல புரிஞ்சிருச்சா? திமுகவை வந்து தோக்கடிக்கணுங்கிறது, அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும்லாம் கிடையாது. ஒத்த சீட்டு வேணும், அதுக்கு ஏதாவது பேசணும், அதுக்கு விஜய் இழுத்து பேசினா சரியாக இருக்கும், விஜயை தூக்கி அதிமுக கூட்டணியோட சேர்த்து விட்டா கரெக்டாக இருக்குங்கிற கான்செப்டுக்காண்டி தான் இவர் பேசுகிறார் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ ரெண்டாவது, இவருக்கு முதல்ல இந்த தேர்தல் அரசியல் களம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியல. 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா திமுக விசஸ் வேற ஒரு கட்சி கிடையாது, திமுக அதிமுக அதே நேரத்தில் வேற ஒரு கட்சி அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக அதிமுக ரெண்டுமே வேணாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மக்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. திமுக அதிமுக வேணாம், வேற யாரையாவது முதன்மை சக்தியாக உட்கார வைக்கலாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மக்கள் இருக்காங்க. இப்போ பழக்கருப்பை அவர்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி தம்பி திமுகவும் அதிமுகவும் ஒன்றுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய வாரிசு குடும்ப அரசியல் அதிமுகவில் இருக்குது, திமுகவில் இருக்கக்கூடிய அந்த பண்ணையாத்தன அரசியல் அதிமுகவில் இருக்குது, திமுகவில் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு அத்தனையுமே அதிமுகவில் இருக்குது. ஆனால் பரஸ்பரம் நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க. திமுக கவர்மெண்ட் பண்ண இரட்டை நிலைப்பாடு அதிமுகவும் பல இடத்துல பண்ணியிருக்கு. திமுக கவர்மெண்ட் பண்ணுற மிகப்பெரிய அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தற்குறித்தனமான ஒரு மிக முக்கியமான அரசியலை அதிமுகவும் பண்ணுது. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஏற்ற மாதிரி, எப்போ எதை பண்ணணும், எப்போ எந்த கொள்கையோடு இருப்பாங்க, எப்போ யாரோட கூட்டணி வைப்பாங்க, எதை எப்போ செய்வாங்கங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அதே அரசியல் தான் அதிமுகவும் பண்ணுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த அரசும் நிறையா தோல்விகள் அடைஞ்சிருக்கு, இந்த அரசும் நிறையா தோல்விகள் அடைஞ்சிருக்கு. இப்போ திமுக எடுத்துக்கிட்டால் வேங்கவேல எடுத்துக்கலாம், திமுக எடுத்துக்கிட்டால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் சம்மந்தப்பட்ட வழக்கு, ஜாபர் சாதிக் சம்மந்தப்பட்ட வழக்கு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அந்த அரசின் தோல்வியில் கீழாம்பாக்கத்தோட செயல்பாடுலாம் அந்த அரசோட தோல்வி தான். இந்த மாதிரி இந்த அரசோட தோல்விகளை நம்ம அடிக்கிட்டே போகலாம். அதிமுக ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்காக இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதிமுக ஆட்சியும் பல இடத்துல தோத்து போச்சு. என்ன பொறுத்தவரை ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். 2026 பழக்கருப்பை அவர்கள் நல்லா கேட்டுங்க, இது ரெண்டு வேணாம், வேற ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்குற மைண்ட் செட்டில் இருக்காங்க. வேற ஏதாவது ஒரு கட்சிங்கிற அந்த ஏரியாவில் கரெக்டாக நாங்கள் எமர்ஜ் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். ஏன் எங்கள் 2 பேரை மிங்கிள் பண்ணீங்க? ஒன்று தெரிஞ்சு பண்ணுறீங்களா, இல்லை தெரியாமல் புரியாமல் பண்ணுறீங்களா? மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு அடுத்து 2026 எலெக்ஷனில் யார் யாரோட கூட்டணி வைக்கணும் உட்காந்து பேசுங்க. இது வந்து தாந்தோணித்தனமாக தனக்கு தோன்றதை உட்காந்து நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ மூணாவது
மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். எப்படிப்பா விஜய்க்கெல்லாம் ஓட் பேங்க் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்களே கேட்குறீங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டர் ஐடியை ஜாயின் பண்ணி இந்த கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தாவேக்காவோட தொண்டர்கள் 1.5 கோடி பேர் இருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,32,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் 1.5 கோடி பேர் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட உறுப்பினராக இருக்காங்க. மற்ற கட்சி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் எழுதி நாங்கள் உறுப்பினர்னு சொல்லலை, ஆன்லைனில் அப்ளிகேஷனில் இருக்க அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களை வச்சு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக எங்கள் தலைவர் இருக்கார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இளம் வாக்காளர்கள் இந்த எலெக்ஷனில் மேஜராக ரோல் பண்ணுறாங்க. அந்த இளம் வாக்காளர்கள் அத்தனை பேருமே சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் எந்த தலைவரை அதிகமாக கவனிக்கிறாங்க, எந்த கரிஷ்மாட்டிக் மக்கள்கிட்ட ஒர்க் ஆகுதுங்கிற புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா விஜய் அதிமுகவோட கூட்டணி வைக்கணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த சீட்டுக்காண்டி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா 7,11,000 பேர் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்காங்க. எங்கள் தலைவர் 28/5 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாணயசேகரன் சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையை 14 லட்சம் பேர் படிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த இளம் வாக்காளர்கள் அதிமுகவோட எவ்வளோ காண்டாக்டில் இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா இதே நேரத்தில் முதல் அறிக்கை பார்த்தீங்கன்னா 38,300 பேர் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு விட்டுருக்காப்புல. ரெண்டாவது அறிக்கை பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி விட்டுருந்தாரு. அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா 44,400 பேர் படிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக இருக்காரு. இளம் வாக்காளர்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. கட்சி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 22 to 25% வாக்காளர்கள் டிவிகேக்கு இப்போக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற 5 to 10% எந்த கணக்கில் சொல்கிறீங்க ஐயா அப்படிங்கிறது என்னுடைய 3வது பிரதானமான கேள்வியாக இருக்குது. இப்போ 4வது ஒரு விஷயத்துக்கு போவோம். திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், வேற எந்த கட்சியும் இங்கே எமர்ஜ் ஆகலை, உருவாகலை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. நான் ஒரு விஷயத்தை நல்லா தேடி பார்த்தேன். இது வரைக்கும் இவட்ட 10 தடவை வாய்ப்பு கொடுத்தாச்சு திமுகவை தோக்கடிச்சிருன்னு சொல்லி. 2019 2024 தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடைபெற்ற அத்தனை தேர்தலையும் உட்காந்து தோத்துக்கிட்டே இருக்காரு. 2026 இவரை நம்பி எப்படி போகிறது? இவரை நம்பி போகிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது? இவர்கிட்ட என்ன ஆளுமை இருக்குது? இவரை நம்பி யார் வந்திருக்கா? நாங்கள் வர்றது வராது இருக்கட்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவர் உட்காந்து ஒரு விஷயத்தை நம்புறாரு. நம்ம வந்து பிஜேபியை கழட்டி விட்டா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் யாராவது நம்பி வந்து நம்மள்ட்ட கூட்டணி வைப்பாங்கன்னு நம்பினாரு. யாராவது வந்தாங்களா? யாருமே வரல. சொந்த கட்சிக்காரனை இவரை நம்புறதுக்கே 6-7 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ தான் சொந்த கட்சிக்காரனை நம்புகிறான். பொதுமக்கள் ஆதரவு நிச்சயமாக இவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா இவர் பொதுமக்கள் ஆதரவோட முதலமைச்சர் ஆனது கிடையாது. அந்த நாற்காலி இவர்கிட்ட எந்த கதையில் வந்துச்சுங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. இவர் எப்படி திமுகவை ஜெயிப்பார்? இவர் இதுவரைக்கும் திமுகவை ஜெயிச்சா அந்த ட்ராக் ரெக்கார்டு ஏதாவது இருக்கா? எந்த நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் நம்புறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய 4வது பிரதானமான மிக முக்கியமான வாதமாக இருக்குது. இப்போ 5வது ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் தலைவரை நாங்கள் நம்புவோம். 1 கவர்ச்சிகரமான ஆளுமை, 2வது பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர் கொண்ட கட்சி. டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற நரேட்டிவ்ல எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் சரியாக எங்கள் தலைவர் கையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கொள்கை வழி அரசியல் தான் நான் பண்ணுவேங்கிறதால ரொம்ப தீர்க்கமாக இருக்காரு. எங்கள் கொள்கைக்கு எதிரான ஒருத்தங்க அந்த கூட்டணியில் இருக்காங்க. அது யாருன்னா பாஜகவை சொல்கிறேன். மதவாத சக்திகளோட எங்களுக்கு ஒருபோதும் கூட்டணி கிடையாதுங்கிறத ஆணித்தனமாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க 4 கட்ட போட்டி, 5 கட்ட போட்டி, 10 கட்ட போட்டின்னு சொல்லி நீங்கள் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் திமுக வேணான்னா வேற யாருக்கு ஓட்டு போட போகிறோம்னு சொல்லி ஒரே கட்சியை தான் சூஸ் பண்ண போகிறாங்க 2026 எலெக்ஷனில். அந்த ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான். தாவேக்கா இப்படி அரசியல் பண்ணணும், தாவேக்கா அப்படி அரசியல் பண்ணணும், தாவேக்கா இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு பாடம் எடுக்க வேணாம் பழக்கருப்பை அவர்களே. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களை கேட்டு நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலை, உங்களை கேட்டு எங்கள் கட்சியோட உறுப்பினர் சேர்க்கை நடக்கலை, உங்களை கட்சி எங்கள் கட்சியோட மாநாடு நடக்கலை, உங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியோட தொடக்க விழாக்கள் நடக்கலை, உங்களை கேட்டு எங்கள் தலைவர்கள் அறிக்கை வெளியில்லை, உங்களை கேட்டு அரசியல் முடிவுகள் எங்கள் கட்சியில் எடுக்கப்படல. ஸோ உங்கள் கருத்து உங்களோட கருத்தாக இருக்கலாம். அது மிரட்டல் விடும் வகையில் உங்கள் கருத்து இருந்துச்சுன்னா நாங்கள் சும்மா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. மிரட்டல் விடும் வகையில் நீங்கள் என்ன அரசியல் பண்ணிட்டீங்க, என்ன அரசியலை சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய பிரதானமான வாதமாக இருக்குது. இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த ஒத்த சீட்டுக்காண்டி இந்த மாதிரி உருண்டு பிறண்டு வேலைலாம் இங்கே வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.